நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ட்ரா ஆக இருந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை கடைசி 2 நாளில் சிறந்த போலிங் பேட்டிங் இரண்டையுமே அபாரமாக வெளிப்படுத்தி யாருமே நம்ப முடியாத ஒரு வெற்றியை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெற்றியால் WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழைய போகிறது ஏறக்குறைய உறுதி ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் அபாரமாக செயல்பட்ட ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் இப்போ ICC ரேங்கிங்கில் அதிரடியாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் 2 இடத்துல ICC ரேங்கிங்கில் யாருமே நம்ப முடியாத உச்சத்தை நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவர் தொட்டிருக்காரு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு போலிங் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தொடர் துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் அவர் தான் ICC டெஸ்ட் ரேங்கிங்கில் முதலாவது இடத்துல இருந்தார். ஆனால் இந்த தொடரில் அஸ்வின் அபாரமாக செயல்பட்டிருந்தாலும் அவரை விட ஜஸ்பிரீத் பும்ரா அபாரமாக செயல்பட்டு நம்ம அஸ்வின் அவரை வெறும் ஒரே ஒரு புள்ளி பின்னுக்கு தள்ளி 870 புள்ளிகளோட பும்ரா ICC ரேங்கிங்கில் முதலாவது இடத்துலையும் 869 புள்ளிகளோட நம்ம அஸ்வின் ICC ரேங்கிங்கில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு. அதே போல் அஸ்வின் ICC ரேங்கிங்கான டெஸ்ட் ஆல்ரவுண்டர் பட்டியல்லையும் இரண்டாவது இடத்துல இருக்காரு. ஸோ இதில் முதலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர் தான். ஆக மொத்தம் ICC போலிங் அதுக்கப்புறமா ஆல்ரவுண்டர் ரேங்கிங்கில் பும்ரா ஜடேஜா 2 பேருமே முதலாவது இடத்துல இருக்கிறாங்க. இந்த 2 இடத்துலையுமே நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் இரண்டாவது இடம் யாருமே நம்ப முடியாத உச்சத்தில் அஸ்வின் போலிங் ஆல்ரவுண்டருக்கான ரேங்கிங்கில் ICC ரேங்கிங்கில் இருக்காரு. அடுத்ததாக பேட்டிங்கில் எடுத்து பார்த்தோம்னா சமீப காலங்களில் அதிக செஞ்சுரி அடித்ததால் அசைக்க முடியாத இடத்துல ஜோ ரூட் முதலாவது இடத்துல இருக்காரு. ஆனால் SSC ஜெய்ஸ்வால் இந்த தொடரில் அபாரமாக அவர் செயல்பட்டதால் 3வது இடத்துக்கு கிடுகிடுன்னு முன்னேறி இருக்காரு. அதே போல் விராட் கோலி அவரும் இந்த தொடரில் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. அவரும் ICC ரேங்கிங் டெஸ்ட்டில் 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. ரிஷப் பண்ட் 9வது இடத்துல இருக்காரு. ரோஹித் சர்மா 15வது இடத்துக்கு ICC டெஸ்ட் ரேங்கிங்கில் முன்னேறி இருக்காரு. ஸோ ஆக மொத்தம் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடர் ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியில் இருக்கிற பல பிளேயர்களுக்கு அவங்களுடைய ICC ரேங்கிங்கை கிடுகிடுன்னு உயர்த்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் டெஸ்ட் ICC ரேங்கிங்கில் கெத்து காட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாரையுமே பார்த்து தற்போது உலக டெஸ்ட் நாடுகள் எல்லாருமே மிரளக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இந்திய பிளேயர்கள் தற்போது ICC ரேங்கிங் பட்டியலில் இருக்காங்க.